ஆட்டோ விடையக்க எடுக்கக்கூடிய மாதிரி விடணும் பண்ண தெரியாது. அப்போ மஞ்சள் அப்படி இல்லை வாங்கணும். அப்போ ஜோசிக்கணும் தான். இப்போ நீங்கள் தொங்கலில் விடையக்க இப்படி வேறு பண்ணி ஜோசிக்கணும். அப்போ இப்போ என்னென்ன எடுக்கலாம் என்னென்னு சொன்னால், இப்போ ஆட்டோவை இருக்க முடியாமல் தான் இருந்து போய்க்கோ நிற்கிறோம். அதோட இப்போ நண்பன் ஒரு ஆள் வந்து இப்போ ஜீன்ஸ் மாற்றணும். ஜீன்ஸோட வந்து குளிக்கலாது. பெருவா என்ன அடிக்கணுமா அண்ணா? சரி சரி அலட்டுங்கோ உடுப்பை மைக் கொள்ளி இருக்கிறோம். மைக் கலட்டும். தண்ணி குளிர்ச்சியா இருக்கு. நான் வெளியில சொல்றது தண்ணி உள்ளுக்கு நல்ல குளிர்ச்சியா இருக்கு. ஏமா மைக் நினைய போகுது. அதான் கவலையாட. இதில் வந்து பாருங்க ஒரு சின்ன பிள்ளைகள் என்ன மாதிரி விளையாடி கொண்டிருக்கிறேன் பாருங்க. பார்க்கவே ஆசையாக இருக்கு. 5 பேர் போய் நோண்டி யாராவது இல்லையோ அதான் வந்தாங்க. காசு இல்லை கொண்டு போயிடலாம். அது அப்போ துவாவை கூப்பிட்டு கொண்டு போகிறோம். பேலன்ஸ் வந்து 100 200. அடுத்தது வந்து ரோடு நல்லா சூடாக இருக்கா? வெயில் சுடுதோ இப்போ படிச்சுக்கோம். வணக்கம். நான் வந்து நினைக்கிறேன்னு சொன்னால், இலங்கையில் யாழ்ப்பாணம் என்ற மாவட்டத்தில் எங்களுடைய பவனிசன் நான் வீட்டில் நினைக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து எங்கே போகிறோம்னு சொன்னால், காங்கேசன்துறை கடற்கரைக்கு போகிறோம். இப்போ நண்பர்களோட போய் நீந்த போகிறோம். என்னதுலன்னு சொன்னால் ஆட்டோலாம் போகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை வேறு நல்ல ஃபன்னாக இருக்கும். ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணால் தான் எல்லாருக்குமே வந்து வீடியோ ஷேர் ஆகும். ஓகே இப்போ வாங்க பயணத்தை ஆரம்பிக்கலாம். ஆட்டோலாம் போகிறோம். இன்னும் ஆட்டோ ஓடுவீங்களா? ஆட்டோ ஓடுவோம். எத்தனை பேர் போகலாம் ஆட்டோவில்? சராசரி ஒரு 4 பேர் தான் போகலாம். ரைட். இப்போ நாங்கள் வந்து நல்ல ஒரு ஃபன்னாக இருக்கும். வாங்க இப்போ பயணத்தை ஆரம்பிக்கலாம். முன்னே போங்க. என்னென்னு சொன்னால், இப்போ ஆட்டோவை இருக்க முடியாமல் தான் இருந்து போய்க்கோ நிற்கிறோம். அதோட இப்போ நண்பன் ஒரு ஆள் வந்து இப்போ ஜீன்ஸ் மாற்றணும். ஜீன்ஸோட வந்து குளிக்கலாது. பெருவா என்ன அடிக்கணுமா அண்ணா? சரி சரி. இப்போ நாங்கள் வந்து போகிற வீதி வந்து வடக்கு புன்னால கட்டுவான் வீதியால் இப்போ நாங்கள் போய்க்கோ நிற்கிறோம். பாருங்க, நிறைய தோட்டக்காரரை வந்து இந்த வீதியில் வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய தோட்டங்கள் இருக்குது பாருங்க. இதை சுற்றி வாழை தோட்டங்களும் கூடுதலாக இருக்குது. 2 பக்கமுமே வந்து தோட்டங்கள் தான் முழுமையாக. இப்போ நாங்கள் வந்து பலாலி வீதியில் வந்து ஏறிட்டோம். இப்போ பலாலி வீதியால் போய் கொண்டிருக்கிறோம். இதால் அப்படியே போய்க்க வந்து இடது பக்கத்தில் ஒரு சந்தி ஒன்று வரும். அதால் திரும்பி போனோம்னு சொன்னால் நாங்கள் தெல்லிப்பளை அதால் போய் அப்படியே காங்கேசன்துறைக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ டிரைவர் அண்ணே உங்களுக்கு எவ்வளோ வேலை இந்த அனுபவம் இருக்குது ஆட்டோ ஓடி? ஒன்றும் இல்லையா? அப்போ என்னென்ன நாங்கள் 4 பேர் இருக்கிறோம் பின்னுக்கு உங்களை நம்பி. இப்படி விட்டு முறுக்காங்க. இதில் வர அந்த சந்தியாலாம் இப்போ திரும்பி போகணும். இடது பக்கத்தால் இப்போ திரும்பணும். இதில் ஒரு கட்டணம் கொண்டு வருது. திடீரென்று தான் வருது. இவ்வளோ நாளும் நாங்கள் காணவே இல்லை. இதில் இருக்கிற இந்த காணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இராணுவத்தால் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. மக்களோட காணி. ஆனால் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்குது. இப்போ இதிலெல்லாம் பாருங்க எத்தனை பழைய வீடுகள் அப்படியே சேதமாகப்பட்டிருக்கு. முந்தி வந்து நல்ல வசதியாக தான் நாங்கள் இருந்திருக்கிறாங்க. இனி இங்கால வந்து குறைவு. நிறைய வீடுகள் போட்டது வீடியோவில் காட்ட முடியாமல் போயிட்டு. இது வந்து புதுசாக கட்டியிருக்காங்க. இதில் தெரிகிற வைத்தியசாலை வந்து தெல்லிப்பளை வைத்தியசாலை. இதால் இப்போ வார சந்தியால் நாங்கள் வந்து வலது பக்கம் திரும்பி போகணும் காங்கேசன்துறைக்கு. இதில் ஒரு ரயில்வே ட்ரக் ஒன்று இருக்குது பாருங்க. இந்த பக்கம் வந்து யாழ் நகருக்கு போகுது. மற்ற பக்கம் வந்து காங்கேசன்துறைக்கு போகுது. 4.1 கிலோமீட்டர் போகணும் காங்கேசன்துறைக்கு. பெட்ரோல் காணமாடா? இவன் வந்து பெறமாட்டோம்ன்றவங்க நாங்கள் ஒரு மாதிரி அடம் பிடிச்சி டே வாடா ஞாயிற்றுக்கிழமைடாப்பா இன்றைக்கு நான் ஃபன் பண்ணுவோம்ட்டு கேட்டு பாறேன். என்ன உண்மையே இல்லையோ? ஏன் பெறமாட்டேன்னு? என்ன வேலை? பவனிசன் ப்ரோக்கு வீடியோ எடுக்கணும். அப்படியோ? பவனிசன் ப்ரோ இப்போ படத்து தான் இருக்கிறார். இப்போ நாங்கள் வந்து இதால் இந்த பக்கம் போனோம்னு சொன்னால் நவுலேஸ்வரத்துக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். கீரிமலை. அதாவது அதோட இந்த மரங்களுக்கு அங்கால பாருங்க ஒரு பில்டிங் மாதிரி ஒன்று தெரியுது. அதான் வந்து இந்த சீமேந்து தொழிற்சாலை. ஆனால் இப்போ வந்து பாவிக்கிறதே இல்லை. தொழிற்சாலையை வந்து நிப்பாட்டியாச்சு.
இலங்கையில இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விடயம், உங்களுடைய வாகனங்களை வந்து நீங்கள் விற்க போறீங்களா? இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ஏதாவது ஒரு வாகனம் வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள் 0760083899 என்ற இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். அப்படி உங்களுடைய வாகனங்களை நீங்கள் வந்து விற்க போறீங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப்புக்கு உங்களுடைய வாகனங்களுடைய புகைப்படங்களை வந்து அனுப்பி வைங்க. இப்போ நாங்கள் வந்து பிஜேடி வந்துட்டோம். எங்களை வந்து செக் பண்ண போலீஸார்கள். இப்போ நாங்கள் வந்து 4 பேர் வந்தாங்க. அதோட வீடியோ எடுத்தோன்னு வேறு என்னத்துக்கு வீடியோ எடுக்கிறீங்கன்னு சொல்லி செக் பண்ணது இப்போ பார்த்துட்டு நான் விட்டுட்டேன். ஓகே வாங்க இப்போ பீச் சைடில் வந்து என்ன மாதிரி எல்லாம் இருக்குன்றதை பார்க்கலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஆட்கள் நிற்கிற போல் இருக்குது பீச்சில் வந்து. வாங்க எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி, அதாவது வந்து ஒரு சின்ன ஒரு கேண்டீன் மாதிரி ஒன்று இருக்குது. அதோட முன்னுக்கு தான் வந்து இந்த எல்லோரும் வந்து நீந்தக்கூடிய மாதிரி இடம் இருக்குது. இங்கேன்னு பார்க்க இந்த ஆட்கள் தொகை தெரியாதுன்னு சொன்னால் அது வந்து உயரத்தில் இருக்குது. கொஞ்சம் கீழே இறங்கி போனால் தான் எல்லாம் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள் இவ்வளோ ஆட்கள் கூட்டமாக இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கு நல்ல ஒரு ஃபன்னாக இருக்கும். ஆனால் தண்ணி கொஞ்சம் குறைவாக இருக்குது போல் இருக்குது. இன்றைக்கு வெயிலாக இருக்குது சரி. ஆனால் நான் வெயில் நேரத்தில் நீந்தால் நல்லா இருக்கும். நல்ல ஃபன் பண்ணலாம். கலட்டுங்கோ உடுப்பை மைக் கொள்ளி இருக்குது. மைக் கலட்டும். இந்த சண்டே வந்து ஃபண்டு எங்களுக்கு. சண்டேல வந்து ஃபண்டு எப்போவுமே. துவா சோல்சோட நீந்த போறீங்களா இல்லையான்னு சொன்னா சோல்சோடியா? நீங்கள் சோல்சோட நீந்த போறீங்க ரைட்? இது கிளங்கள் ஃபோனெல்லாம் ஆரம்பிச்சுக்கு பேக்கு வைக்கலாம். அப்பட கொஞ்சம் இடம் பிள்ளையா இருக்கேண்ணே. இங்கே வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால் உடுப்புகள் வச்சா பிரச்சனை. உடுப்புகள் எடுத்தோன்னு பிரச்சனை இல்லை. பெருமதியான ஃபோனுகள் கிடக்கு. அதோட வந்து ஆட்டையை போட்டு போடுவாங்க. அதான் கொஞ்சம் கண்காணிப்பாக இருக்கணும். என்ன சொன்னால் வைக்கிறதுக்கு வந்து ஒரு இடமும் இல்லை. ஓகே பார்ப்போம்மா. பேக்குள்ளே வச்சுட்டு இதே பேக்குள்ளே வச்சுட்டு பேக் ஒரு கண்காணிப்பான இடத்துல வச்சாது தானே. அது முன்னோட நாங்கள் நீந்தி பண்ணிப்போம். அப்படி வைப்போம்மா. எங்கே வைப்போம்? இதில் வைப்போம். இல்லாமல் அந்த வாட்டெல்லாம் கலட்டி வைக்கிறோம். ஓகே அவங்க நீந்த போகிறோம். கேமராமேன் வந்து இப்போ நீந்தலாம். நாங்கள் எல்லாம் நீந்தி ஃபன் எடுத்தால் அப்படி தான் கேமராமேன் நீந்தலாம். அவருக்கண்டு ஒதுக்கப்படும் நேரம். நல்ல தண்ணி குளிர்ச்சியாக இருக்கு. நான் வெளியில் சுடுது தண்ணி உள்ளுக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கு. கேமரா மேய்க்கு நினைய போகுது. அதான் கவலையாட. கொஞ்ச நேரம் வந்து சவுண்ட் இல்லாத வீடியோ பாருங்க. ஏன்னு சொன்னால் உள்ளே வந்து நாங்கள் நீந்த போகிறோம். ஓகே இப்போ நான் வந்து கன நேரம் வந்து நீந்திட்டு வந்துட்டோம். இப்போ நான் வந்து அப்படியே கடற்கரை அப்படியே சுற்றி பார்ப்போம். அதோட நாங்கள் நீந்தேக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவான ஆக்கள்லாம் நின்றவர்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஆக்களை வந்து கூட்டமாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட கூடுதலாக வந்து வெளிநாட்டுக்காரரை வந்து இப்போ காணக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொன்னால் இப்போ சீசன் டைம் தானே. நிறைய வெளிநாட்டுக்காரர் வந்து இந்த இடத்துல நிற்கினா காலை கழுவும் மண்ணில் வந்து ஒட்டிடுது. ஆனால் கழுவினாலும் திருப்பியும் மட்டும்தான் பார்ப்போம் வாங்க. இதுலாம் பாருங்க நிறைய சின்ன பிள்ளைகள் நின்று அந்த அதில் பாருங்க அந்த கோபுரம் கட்டி கொண்டு நிற்கிறேன் பாருங்க. சின்ன பிள்ளைகளாக சேர்ந்து 3 பேர் சேர்ந்து அதில் பாருங்க கோபுரம் கட்டி கொண்டு நிற்கிறேன். பார்க்க எவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குண்டு. நிறைய வெளிநாட்டுக்காரரை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ அதோட நீந்தி போட்டு அந்த கறிக்கடலை சுண்டல் அப்படியான சாப்பாடு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதுதான் இனி இப்போ நாங்கள் போய் அங்கே முன்னே போய் சாப்பிட போகிறோம். வாங்கோ என்னென்ன செய்கிறோம்னு அப்படியே வந்து வெயிட் பண்ணி பாருங்க. இதில் பாருங்க அந்த தண்ணியில் வந்து மண்ணை கரைச்சி
இந்த ஈரமாக இருக்கணும்ட்டு அப்படி இந்த மேலே வச்சு கட்டினேன் பாருங்க. பார்த்தீங்களா முதல் நிறைய கிடந்தது இடிஞ்சிடுது போல. ஓகே, இப்போ நான் வந்து பீச்சர்லேருந்து இப்போ வெளியில் போகிறேன். முன்னே வந்து நிறைய கடைகள் இருக்குது. இப்போ அங்கே போய் இப்போ ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிடுவோம். சிரிக்கிறாங்க நாங்கள் அதுக்கு அங்கே பாருங்க. எங்கேயா போகிறீங்க உங்க இதால் அப்புறம் போகணும். காலங்களோ போகிறீங்களா? நெஸ்டி இல்லை சோடா பெப்சி பெப்சி இல்லை பெப்சி மெகா யா 1.5 லிட்டர் மற்றது ரோல்ஸ் ஏதாவது இருக்கா? ரோல்ஸ் தாங்க. எத்தனை பேர்? 1 2 3 4 5 10 ரோல். அப்படியா? 5 ரோல் 5 ரோல் பட்டீஸில் 5 தான். இந்த இது பெப்சி வாங்கி விட்டோம். இப்போ நாங்கள் வந்து ரோலும் உங்களுக்கு என்ன வேணும்? எவ்வளோ? ஆயிரத்தி முந்நூறுரூவா பில் வந்துருக்கு. கொண்டு போயிடலாம். அது அப்போ துவாவை கூப்பிட்டு நான் கொண்டு போகிறோம். பேலன்ஸ் வந்து 100 200 500 2000 3000 4000 5000. ஓகே, டே என்னடா மனச்சாச்சு இல்லையே? மனச்சாச்சு இல்லையா? அப்போ இல்லையோடா கப்பு ஒன்றும் இல்லையா? அப்படியே வாத்து கொடுக்க வேணியா? நல்லா கூடா. நல்லா தான் இருக்குது. வேணாம். அடுத்தது வந்து ரோடு நல்லா சூடாக இருக்கா? அடி சுடுதா? வெயில் கிடந்தா வெயில் சுடுதோ? இப்போ படிச்சுக்கலாம். ஒரு 5 ரூபா தான் நல்லாவோ அப்படி பார்த்து சொல்கிறேன். கணக்கு முடிக்கலாம் பயப்படாதா? என்னடா இப்படி வருது இங்கே? நல்லா இருக்கும். மஞ்சள் என்னடா இது? ரொட்டியா பேப்பர் ஆக்கி தானே மடிப்பாங்க. பேப்பர் ஆக்கிருக்கான். என்ன அழகா? ஓகே, சாப்பிட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்து 2000 ரூபா வச்சுருந்தாங்க. இப்போ எங்கள்கிட்ட மீதமாக இருக்கிற பணம் வந்து 180 ரூபா இருக்குது. 10 ரூபா இந்த கையில் இருக்குது. இதில் 170 ரூபா இருக்குது. இதை வச்சு ஏதாவது நுறுக்கு தீன் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து நேராக எங்களோட வீட்டுக்கு தான் போகணுமேனு சொன்னால் உப்பு தண்ணியை குளிச்சுட்டு அப்படியே நிற்கக்கூடாது. என்ன வீட்டை போய் குளிக்கணும், இல்லாட்டி உடம்பெல்லாம் காடிக்கும். வாங்குவோம், இதுக்கு ஏதாவது வாங்குவோம். இது நல்லா இந்த வடை வாங்குவோம். கறி வடை வேண்டாம் அண்ணா. சின்ன வடை தாருங்களா? 180 ரூபா தான். 180க்கு குட்டி குட்டி சின்ன சின்ன வடையால் 16 ரூபா தான். சரி. கூட தான் போட்டுருக்கேன். கூட தான் போட்டிருக்கேண்ணே. நன்றி. 32 வடை 20 ரூபா 30 வடை போடுங்க. தாங்க பை வேணாம் தான். சரி நன்றி. ப்ரோ சாப்பிட்டு பார்த்து சொல்கிறீங்களா? என்ன மாதிரி இருக்கு? வடை மாதிரி இருக்கா? இல்லை நீங்கள் சொன்னால் பார்க்க வாயிலே தெரியுது பார்க்கறதுவே. அதுதான் வேணும். கேமரா காரணம் இல்லைங்க. கடல் அரைச்ச மாதிரி இருக்குது. ஆமாம், நல்லா உண்மையிலே இதான் என்ன சாப்பிட எனக்கு பிடிப்பேன். ரோலை விட நீந்தி போட்டு நல்லா இருக்கு. சுண்டல் ஆ அப்படியே இந்த வடையை எடுத்து இந்த வெங்காயத்தையும் இப்படி ஒன்றை வச்சு
வேறு லெவல், உண்மையாகவே வேறு லெவல். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா காசை பாருங்க, நல்ல ஈரமாக இருக்குது. பொக்கெட்டுக்கு அப்படி கை வச்சா காசு கிடந்தது 80 ரூபா காசு. இந்த காசோட வந்து உங்களுக்கு நீந்தி கொண்டு இருந்துருக்கிறோம். இப்போ இதே வச்சு உங்களை வரணும். எவ்வளோ கிடக்குது காசு? அதான் நான் யூடியூப்பில் சொல்லணும் இல்லை, ஐஸ்கிரீம் படியாக குடிச்சு தாடா. இது என்ன கடை வேணும் காசு? இதுக்கு என்ன வாங்குறேன் நான் 80 ரூபா மனேஜாஜ் இல்லாமல் செய்கிறாங்க தாடா. 5 பேர் போய் நோண்டி யாராவது தானே எங்கேயோ அதான் காசு இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் நிற்கிறோம். காசு இருக்குது, ஆனால் அவங்க சொல்கிறாங்க தாள் மாற்றக்கூடாதான். நீங்கள் உங்கள்ட்ட பேக்கில் இருக்குல்லோ, அடுத்து மாற்றுங்க பாப்பா. அது மாற்றக்கூடாதான். ஏன்? இதே நல்லா இருக்க மேடம். இப்படி 80 ரூபாயில இப்படி செலவழிக்கிறோம்ன்ற ஒரு 80 ரூபாய்க்கு ஒன்றுமே தர மாட்டாங்க. அதான் நீங்கள் 3 பேர் நின்றாங்க செலவழிங்க, நாங்கள் போகிறோம். நாங்கள் 2 பேரும் மிஞ்சாது. இது சொக்கும் ஒரு ஆளுக்கு ஒரு கோணம். ஏன்னா 4 சொக்கு தானே இருக்குது. ஆனால் கோணம் வச்சுமா விசலா வட்டி விடுங்க. எனக்கு பேச 4 கிடக்கா சொக்கை குடிச்சு பார்ப்போம். என்னடா சொக்லேட் கலர் இல்லாமல் மஞ்ச கலர் உண்மையா காசு இருந்து வாங்கி சாப்பிடாத விட இப்படி அடிப்படை சாப்பிட்ற ஒரு டேஸ்ட் தானே. ஓகே, இப்போ நாங்கள் வந்து வீட்டை போகிறோம். ஆட்டோ வந்து எடுக்கணும். ஆனால் இப்போ ஆட்டோ எடுக்கிறோம் கொஞ்சம் பிரச்சனைன்னு சொன்னால் நாங்கள் விட்டது கொஞ்சம் முன்னுக்கு நிறைய ஆட்டோக்கள் வந்து பின்னு நிற்கிது. அதில் வந்து எடுக்கலாம் போல இருக்குது. பார்ப்போம். எடுக்கலாமா? பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோ வந்து இங்கே நிற்கிது. இந்தியாவில் பாருங்க எவ்வளோ ஆட்டோ நிற்கிது. இப்போ நாங்கள் என்னென்ன வீட்டை போகிறது ஆட்டோ உடைய எடுக்கக்கூடிய மாதிரி விடணும் பண்ண தெரியாதோ. அப்போ மஞ்சள் அப்படி இல்லை வாங்கணும். அப்போ ஜோசிக்கணும் தான். இப்போ நீங்கள் தொங்கலில் உடைய எப்படி பேர் பண்ணி ஜோசிக்கணும். என்னென்ன அப்போ இப்போ என்னென்ன எடுக்கலாம்? இது எடுக்கணும். இதுக்கெல்லாம் போகுமா ஆட்டோ? போகும். இப்போ இதைத்தான் மாற்றணும். அது உருட்டு இல்லாடா. ஏன் இதையே பின்னு தள்ளி விட்டுட்டு அப்படி எடுக்கலாம். இதை முன்னுக்கு உருட்டி போட்டு பைக்கு கொஞ்சம் முன்னுக்கு உருட்டினா சரி. சரி, ஓகே. இப்போ நாங்கள் வந்து ஏதோ ஒரு மாதிரி வீட்டை எடுத்து வந்து போயிடுவோம். இப்போ நாங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ரைஸ் செய்ய போகிறோம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.